Hi my dear family members, welcome back. So this time election series oda continuation பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம ரெண்டு ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கோம். SBI லைஃப் எக்ஸைடில் நம்ம போட்டது அப்புறம் 45% ரேலி கொடுத்துருக்கு. அண்ட் SBI ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது. வோடஃபோன் ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ இந்த வாட்டி நம்ம ரெண்டு ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா ரெண்டுமே ஐடி கம்பெனி. ஃபர்ஸ்ட் ஒன் LTTS, லார்சன் டர்போ டெக் சர்வீஸ், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் HCL டெக்னாலஜிஸ். இந்த ரெண்டு வீடியோ எப்படி நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற செட்டப்பை நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். எலெக்ஷன் சீரிஸ் ஸ்டாக்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இதை வந்து டெக்னிக்கல் சார்ட். ஸோ இதில் நம்ம வந்து இப்போ டெக்னிக்கல்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கிளியராக இந்த ஸ்டாக் வந்து ஒரு பெரிய அப்சைட் சேனல் தான் ஃப்ரம் 2020 ஸோ இந்த சேனலோட டவுன் ட்ரெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த ஆல் டைம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஆல் டைம் தொட்டதுமே, இந்த இடத்த தொட்டதுமே அவங்க வந்து ஒரு செல்லிங் போட்டிருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்த தொட்டுட்டு செல்லிங் ஆக்டிவேட் ஆனதும் ஸோ இந்த லெவலுக்கு வந்திருக்கு. இந்த லெவல்லேருந்து இப்போ மேக்ஸிமம் இது கீழே வரதா இருந்தால் கூட இந்த லெவல் வரைக்கும் வரலாம். ஒரு 12% வரைக்கும் மேக்ஸிமம் ஃபால் இருக்கலாம், மேக்ஸிமம் இருந்தால். பட் ஆனால் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த இடத்துல இருந்தே இது கிளம்பி மேலே போகிறதுக்கான ஒரு பொட்டென்ஷியல் தான் அதிகமாக இருக்குது. பிகாஸ் இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு பெரிய நியூஸ் போட்டிருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் போட்டு இன்றைக்கி ஒரு நியூஸ் போட்டு இது கீழே இறக்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம பியூராக பார்க்குறதா இருந்தால் இந்த விஷயம் மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க முடியும். அண்ட் கன்ஃபார்ம்டாக இந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஆல் டைம் ஹையில் இருக்குது. இந்த இடத்த எல்லாருமே வந்து செல்லிங் ஜோனாக யூஸ் பண்ணி ஷார்ட் அடிக்க தான் பார்ப்பாங்க. பட் வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் இது வந்து L&T கம்பெனியோட சர்வீஸ் அப்படிங்கிறதுனாலையும் ஸோ இந்த டெக்னிக்கல்ஸில் இந்த இடத்த மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக 4700 இருக்கு இல்லையா இந்த ரேஞ்ச். ஸோ 4700 இந்த ரேஞ்சில் இருந்து நீங்கள் இந்த இடத்துக்கு இந்த கேப் இப்போ ஃபில் பண்ணோம் அப்படின்னா கூட உங்களுக்கு நியர்லி 10%. அண்ட் இங்கே ஓவராலாக இந்த இடத்துக்கு திருப்பி போனால் கூட 25% கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இமர்ஜென்ட் வாங்குறவங்க இமர்ஜென்ட் வாங்கிக்கோங்க. அண்ட் ஃப்யூச்சரில் வாங்குறவங்க ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம். பார்த்து ஹெட்ஜிங் பண்ணி சேஃபாக ரன் பண்ணுங்கள். ஸோ LTTS பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு மெயினான சைட். ஸோ இதை கட் பண்ணிச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ வழக்கம் போல் இது டவுன் ட்ரெண்ட் திரும்பிடும். ஸோ அது திரும்பிச்சுன்னா இந்த இடம் வரைக்கும் கூட வர்றதுக்கான பொட்டென்ஷியல் வந்து இருக்குது. இந்த இடம் வரைக்கும் வந்துடும் இதை கட் பண்ணால் தான். பட் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த அளவுக்குலாம் வருமானம்னா வாய்ப்புகளே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்த கட் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு டேட்டாஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்ம வந்து வேறு ஒன்றும் பெருசாக அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ டெக்னிக்கல்ஸில் இது பையில் இருக்குது. அண்ட் ஃபண்டமெண்டலும் அதுக்கு மேட்சாக நமக்கு வந்து டேட்டாஸ் கொடுத்துருக்கு. அப்சைட் சேனலில் இது வந்து டவுன் ட்ரெண்ட் மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அண்ட் இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம HCL டெக்னாலஜி பார்த்துருவோம். ஸோ HCL வந்து நம்ம எலெக்ஷன் சீரீஸில் இருக்கிற ஸ்டாக். ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி அப்டேட் கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது HCL டெக்னாலஜியோட வீக்லி சார்ட். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி, அவங்க பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து கொரோனா ஃபாலில் இருந்து நிற்காமல் இங்கே பார்த்திங்கன்னா ரேலியில் இருக்கிற ஸ்டாக்கில் இந்த ஸ்டாக் HCL ஒன்று தான். ஸோ செட்டப் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கு. நம்ம ட்ரா பண்ண செட்டப் அப்படியே இருக்குது. ஸோ இந்த செட்டப் வந்து பெரும்பாலும் யாரும் காட்ட மாட்டாங்க. வி ஆர் ஷோயிங் யூ. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த வீக்லி இந்த இடத்துல நல்லா வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது. இங்கேருந்து ஒரு பெரிய ரேலி தான் திருப்பி அந்த இடத்த தொட்டதுமே. அண்ட் தென் இப்போ வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் டார்கெட் போயிடுச்சு. அதாவது ஃப்ரம் ஹியர் கொரோனாலேருந்து இந்த கம்பெனி வந்து எவ்வளோ ரேலி கொடுத்துருக்கு அப்படின்னா ஃப்ரம் கொரோனா லோலேருந்து 335% ரேலி கொடுத்துருக்கு. அதாவது 1 lakh போட்டிருந்தீங்கன்னா 4 lakh ஆகிருக்கு இப்போது HCL டெக்னாலஜி. அதனால் வந்துட்டு என்னென்னா மக்கள் வந்து இந்த ஸ்டாக்லேருந்து வெளியே கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாமே பெரும்பாலும். ஸோ இந்த இடத்துல பிக் ஷார்க்லாம் வந்து இந்த இடத்துல இந்த கம்பெனி தான் சூஸ் பண்ண போகிறாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வெளியே போகிற இடத்துல தான் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ள வராங்க. ஸோ அதனால் வந்து இந்த இடத்த பேஸ் பண்ணி இப்போ நம்ம இதை பைக் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த பாக்ஸோட எண்டு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது கீழே இது வரைக்கும் வரலாம். அப்படி வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து பயப்படாமல் வாங்கிக்கலாம். இதில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எதுவும் நம்ம ஸ்ட்ரிக்டாக போட முடியாது. பிகாஸ் இது இன்வெஸ்டிங்கிறனால
இந்த ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி கேண்டில் வரலாம். இல்லை இங்கேருந்து இப்படியே வந்து இந்த ஸ்டாக் வந்து இப்படியே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதிகமாக. சொல்லப்போனால் ஆல் டைம் ஹை வந்து இந்த இடம் இருக்கு இல்லையா, விச் மீன்ஸ் 1700, இந்த இடத்த தொடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதில் டார்கெட்ஸ் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த எல்லோ பாக்ஸ் தான் நமக்கு டார்கெட். ஸோ எல்லோ பாக்ஸ் எந்த மாதிரினா உங்களுக்கு வந்து இது வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1600 அண்ட் செகண்ட் வந்து 1800, தேர்ட் வந்து 2000. மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த 125, அதாவது நம்ம எப்பவும் போல் 30% நம்ம ப்ராஃபிட் எடுப்போம் இல்லையா. ஸோ 30%னால் இங்கேயே வந்துடும் உங்களுக்கு. இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் சென்று வரும்போது உங்களுக்கு 30% வந்துடும். நீங்கள் 1800 அந்த ரேஞ்சில் நீங்கள் ப்ராபப்ளி எக்ஸிட் ஆகிக்கலாம். பட் இதெல்லாம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து 30 to 35% நம்ம எக்ஸிட் ஆகிடும். அதனால் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயே நீங்கள் வந்து எக்ஸிட் இந்த இடத்துக்கு தொடும்போது நீங்கள் 1800 போகும்போது எக்ஸிட் ஆகிடலாம். பட் ஓவராலாக இதுக்கான ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த 2000 இருக்கு இல்லையா, இந்த இடம் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த லெவல்லாம் எப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது, இது வந்து போனஸ் டார்கெட். இதெல்லாம் கட் பண்ணால் மேக்ஸிமம் 2800 வரைக்கும் போகும். இந்த லெவல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் 2800 பாக்ஸ், 2400, 2600, 2800 போனஸ் டார்கெட். இதெல்லாம் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் ஃபண்டமெண்டல் வந்து செக் பண்ணி ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி நம்ம இந்த சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் டெக்னிக்கல்ஸும் ப்ளஸ் ஃபண்டமெண்டல் இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நம்ம இது சொல்கிறோம். ஸோ டெக்னிக்கல்ஸ் படி இது புல்லிஷில் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலில் வந்து நமக்கு டேட்டாஸ்லாம் நிறையா வந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணியும் நமக்கு இந்த சான்சஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ HCL டெக்னாலஜி ரைட் டைம் டு பை. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ஸ்டாக்ஸில் நம்ம கிளியராக சொல்ல முடியுது. இது நான் நல்லாவே தெரியும், இந்த ஸ்டாக் ஒரு பெரிய அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இது இப்போதைக்கு கீழே விழுகிற மாதிரிலாம் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு போனஸ் டார்கெட் போகிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் எவ்வளோ நாளில் போகும் அப்படின்னு கேள்வி கேட்காது. நிறைய பேர் என்னோடய கிளைண்ட்ஸு அண்ட் நம்மளுடைய ஃபேமிலி வெல்விஷர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே என்னன்னா எப்போ பார்த்தா அதெல்லாம் ஓகே சார் எவ்வளோ நாளில் போகும், கமான் இந்த கேள்வியே ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் கேட்கக்கூடாது. ஓகேவா, போகும் அவ்வளோதான். பட் நம்ம கையில் இல்லை, ஏன்னா மார்க்கெட் ரன்னிங் அவசி 6 மணி நேரம் தான், ரைட், புரியுதுங்களா. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இருந்தால் கண்டிப்பாக இதில் வந்து நம்ம வின் பண்ண முடியும். ஸோ ஃபண்டமெண்டல்ஸை செக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரையும் கேட்டு பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்றப்போ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.